ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா மயிலாப்பூர் வந்திருக்கோங்க. மயிலாப்பூர்னாலே கபாலீஸ்வரர், கற்பகாம்பாள். அதுவும் தவிர்த்து இப்போ நவராத்திரி காலங்கள் ஆரம்பிக்கிறதுனால நார்த்து மாடா ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக ஒரே கொலு பொம்மைங்க. எங்கே பார்த்தாலும் கண்ணை கவர்ற விதத்தில் அப்படியே கலர் கலராக நிறைய பொம்மைகள், நிறைய கலெக்ஷன்ஸுங்கள்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய டால்ஸுங்க, வித்தியாசமான தீம்ஸு, அந்த மாதிரி நிறையா நம்ம வீட்டில் வந்து செட் பொம்மைங்கள்லாம் வைக்கணுன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. நாங்கள் அப்படியே ஒரு கடையாக விசிட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். நிறைய ஸ்டைல்ஸில் பார்த்திங்கன்னா மண் பொம்மைகள், பேப்பர் மெஷ்ஷு, அப்புறம் இந்த கொல்கத்தா டால்ஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒன்று, இந்த மாவில் பண்ணுற பொம்மைகள் நிறையா வச்சுருந்தாங்க. நாங்கள் அப்படியே ஒரு கடையாக பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். ஸோ ஒரே ஒரு கடையில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த நடராஜர் ரொம்ப நல்லா இருந்தார். அந்த நடராஜர் பொம்மை இல்லை, சரி அதை அப்படியே நடராஜரை வாங்கிட்டு அப்படியே வீட்டில் என்னென்ன பொம்மைகள்லாம் இல்லையோ அந்த பொம்மைகளையும் நாங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே அன்றைக்கி ஃபுல்லாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. மனசே வரல, நான் இந்த நடராஜர் பொம்மை தான் பார்த்துருந்தோம். ஸோ நாங்கள் அதை அப்படியே வாங்கிட்டோம். சரி ரொம்ப நல்லா இருக்கு நடராஜர்னு சொல்லிட்டு நடராஜர் வாங்கிட்டு அதை பேக் பண்ண சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் அடுத்த கடையில் பார்த்துட்டே வந்திருந்தோம். அப்புறம் பிள்ளையார் இருந்தாங்க, அப்புறம் ஒரு மாரியம்மன், விஸ்வகர்மா, அந்த மாதிரி நிறையா வீட்டில் இந்த வருஷத்தில் என்னென்ன பொம்மைகள் இல்லையோ அந்த பொம்மைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வந்துருந்தோங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இந்த மயிலாப்பூருக்கு வாங்க. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் தான் நாங்கள் இந்த வாட்டி கலெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா நீங்களும் போய்ட்டு கலெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.